வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சிட்ருக்க டயத்தில் பச்சை நிலக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக லெமன் ரைஸு புளி சாதத்துக்கெல்லாம் நிலக்கடலை நிறைய சேர்த்தோம்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்து உளுந்து 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு வரும்போது 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 வரமிளகாய் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எப்போவுமே லெமன் ரைஸ்னால் நல்ல மஞ்சள் கலரில் இருந்தால் தான் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்டில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸை சேர்க்கணும். அதை கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். ஆனாலும் லெமன் ஜூஸ் சேர்த்ததும் அந்த சூட்டில் அது கொதிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது சாதம் ஏற்கனவே குக்கரில் வச்சது, இதை இப்போ ஆற வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். லெமன் ரைஸு புளி சாதமெல்லாம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்டியாக. அதே சமயத்தில் சாதம் ரொம்ப வித விதையாகவும் இருக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கிளறி விட்டோம்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வெந்து பூ மாதிரியும் இருக்கும் சாதம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சை ரசத்தை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எலுமிச்சை சாதம் நல்லா உதிரி உதிரியாக பூவாட்டம் இருக்குது. நிறைய நிலக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.